கோயில் சிந்தனை மையமா, சதி மையமா? இந்த ஊர்ல ஒரு கோயில் இருக்கு. பெரிய கோபுரம், பெரிய தீபாரம், பெரிய திருவிழா. ஆனா உள்ளே போனால் பெரிய பொய். காலை முதல் மாலை வரை வரிசை, கையில் மலர், வாயில் மந்திரம், மனசுக்குள் கணக்கு. எனக்கு பதவி வேண்டும், அவனுக்கு இழப்பு வரணும், என் தொழில் உயரணும், அவன் வீழணும். கோயில் முன் கைகூப்பி நிக்கிறவங்க கோயில் பின்பக்கம் திட்டமிடுறாங்க. அரசியல்வாதி வர்றான், கேமரா முன் வணங்குறான், பின்னாடி கூட்டம் கூடி பேசுறது. இந்த முறை மக்களை எப்படி ஏமாற்றலாம்? இந்த வியாபாரி வர்றான், தங்க கம்பளம் போடுறான், பின்னாடி தொழிலாளியின் சம்பளம் குறைக்க திட்டமிடுறான். பொதுமகன் வர்றான், நியாயம் காக்கணும்னு வேண்டுறான். வீட்டுக்கு போனதும் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்றான். ஒரு நாள் மழை பெய்தது. கோயில் வாசலில் நின்றிருந்த ஒரு பழைய சுத்தி கீழே விழுந்து உடைந்தது. அந்த சத்தம் கேட்டவுடன் ஒரு குரல் எழுந்தது. இந்த கோயில் கல் கட்டிடமா இல்ல மனித மனசா? மனசு கெட்டு போச்சுன்னா கல் கட்டிடம் காப்பாத்துமா? அந்த குரல் யாருடையது தெரியாது. ஆனா சிலருக்கு அது சும்மா சத்தம் இல்ல, சண்டை. ஏன்னா கோயில் உண்மையிலேயே சிந்திக்க வைக்கிற இடம்னு நினைச்சா முதல்ல நம்மையே விசாரிக்கணும். நாம ஏன் ஊழல் செய்றோம்? ஏன் சாதி பெயர்ல பிரிக்கிறோம்? ஏன் மதம் பெயர்ல வெறுப்பு வளர்க்கிறோம்? ஏன் அதிகாரம் பேர்ல அடக்குறோம்? கோயில் கட்டினவங்க 40 அடி சதுரம் காலி வச்சது பணம் சேர்க்க அல்ல, பாவம் கழுவிக்கொள்ள அல்ல, பயம் காட்ட அல்ல. அது இங்கே நின்னு சிந்திக்கன்னு. ஆனா இப்போ அதே இடத்துல அடுத்த தேர்தல் திட்டம், அடுத்த லாபம், அடுத்த பழிவாங்கும் பிளான். கோயில் சத்தமா இல்ல, அது அமைதியா கேக்குது. நீ கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் என்ன சாட்சியா வைக்காதே. ஒரு நாள் மனசு மாறுனா கோயில் தேவையில்லை. ஏன்னா அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒரு கோயில்தான். கோயில் கட்டினோம், மனசை கட்டினோமா? அண்ணன்களே, அக்காக்களே, கை கூப்பி வணக்கம் சொல்ல வரலனா கண் கூப்பி கேள்வி கேட்க வர்றேன். இந்த நாட்டுல, இந்த ஊர்ல, ஊருக்கு ஊர் கோயில் கட்டினோம், கோபுரம் உயர்த்தினோம், தங்க கம்பளம் போட்டோம், லட்சம் விளக்கு ஏற்றினோம். ஆனா சொல்லுங்க, ஒரு மனசாவது ஒளிர்ந்ததா? கோயில் என்றால் என்ன? சொத்து கேட்டு கண்ணீர் விடுற இடமா? அடுத்தவனுக்கு தீங்கு வேண்ட இடமா? அல்லது நம்ம தவற நாம ஒப்புக்கொள்ற இடமா? நீங்க கோயிலுக்கு போறீங்க, எனக்கு வேலை வேண்டும்னு. சரி, ஆனா அதே நேரம் உங்க அலுவலகத்துல லஞ்சம் வாங்குறீங்களே, அது எந்த தெய்வத்துக்கு அர்ப்பணிப்பு? நீங்க கோயிலுக்கு போறீங்க நியாயம் காக்கணும்னு. ஆனா தேர்தல் வந்தா 500 ரூபாய்க்கு ஓட்டு விற்கிறீங்களே, அது எந்த தர்மம்? அரசியல்வாதிகள் கோயில் வாசல்ல நிக்கிறாங்க, கேமரா முன் வணங்குறாங்க. பின்னாடி என்ன பேசுறாங்க தெரியுமா? இந்த முறை மக்களை எப்படி பிரிக்கலாம்? சாதி பேசலாமா? மதம் கிளப்பலாமா? பயம் காட்டலாமா? கோயில் சாட்சி, ஆனா கோயில் மௌனம். நான் கேக்குறேன், கோயில் கல் கட்டிடம் தானா அல்ல நம்ம மனசா? மனசு கெட்டு போயிருக்குது. ஆனா நாம என்ன செய்றோம்? மற்றொரு கோயில் கட்டுறோம். ஊழல் கெட்டு போச்சு, பெரிய திருவிழா வைக்கிறோம். சாதி வெறுப்பு பெருகுது, அன்னதானம் நடத்துறோம். பெண்கள் பாதுகாப்பு இல்லை, பொன்னால அம்பாள் அலங்காரம் செய்றோம். இது பக்தியா இல்ல பாசாங்கா? கோயில் கட்டினவங்க 40 அடி சதுரம் காலி வச்சது பணம் எண்ணணும்னு இல்ல, பழி வாங்கணும்னு இல்ல, அது இங்கே நின்னு சிந்தின்னு. நீ ஏன் கெட்டாய்? அடுத்தவனை ஏன் கெடுத்தாய்? இனி கெடாம இருக்க என்ன செய்யலாம்? இந்த 3 கேள்வி ஒவ்வொரு மனிதனும் தினமும் கேட்டா இந்த நாடு மாறிடும். இல்லனா கோயில் உயர்ந்தாலும் நாடு தாழ்ந்தே இருக்கும். இன்று நான் கோயிலை எதிர்க்க வரல, கோயிலை பயன்படுத்துற பொய்யை எதிர்க்க வர்றேன். தெய்வம் உங்க கையில் இல்ல, அது உங்க செயல்ல இருக்கு. நம்ம மனசு மாறுனா ஒவ்வொரு வீடும் கோயில், ஒவ்வொரு மனிதனும் தெய்வம். அது வரைக்கும் கோபுரம் உயர்ந்தாலும் நம்ம மனசு கீழே தான் இருக்கும். நன்றி. சிந்திங்க, பிறகு செய்க.